நடிகரும் முன்னாள் அரசியல்வாதியுமான நெப்போலியனோட மகன் தனுஷ்க்கு கடந்த வருஷம் நவம்பர் மாசம் அக்ஷயா அப்படிங்கிறவங்க கூட ஜப்பான்ல கோலாகலமா திருமணம் நடந்துச்சு. பலருமே இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை சொன்னாலும் சிலர் அக்ஷயா பணத்துக்காக தான் தனுஷை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தொடங்கி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் பேசி இந்த திருமணம் தொடர்பா பல சர்ச்சையான கருத்துக்களை சோசியல் மீடியால சொல்லிட்டு வந்தாங்க. இந்த எல்லா விஷயத்துக்கும் மறுப்பு தெரிவிச்சு அதுக்கு விளக்கம் அளிக்கிற வகையில நெப்போலியன் மட்டும் இல்லாம தனுஷ், அக்ஷயான்னு மொத்த குடும்பமுமே பதில் அளிச்சிருந்தாங்க. சில பேர் நெகட்டிவா போட்டிருந்தீங்க, ஆனா அது எனக்கு ஒரு பெருசா எஃபெக்ட் ஆகல. அது எனக்கு மோட்டிவேஷனலா தான் இருக்கு. உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்றது நான் அதை ஜெயிச்சு காமிக்கணும்னு ஒரு இதுல இருக்கேன். அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அதை பேசுறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க கேட்காதீங்க. உங்களால நீங்க முடியாம கிவ் அப் பண்ணாம ட்ரை பண்ணிட்டே இருங்க, எதை வேணா அச்சீவ் பண்ணுங்க. இந்த நிலையில சமீபத்துல சில யூடியூப் சேனல்ஸ்ல தனுஷ் மற்றும் அக்ஷயா பத்தி நிறைய தவறான தகவல்கள் வெளியாகிட்டு வருது. அக்ஷயா தனுஷ்க்கு செட் ஆகாத உணவை கொடுத்துட்டாங்க அப்படின்னும், இதனால அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு, அவர் உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில நெப்போலியன் தரப்புல இருந்து இதுக்கு பதில் கிடைச்சிருக்கு. முன்னாள் மத்திய அமைச்சரும் பிரபல நடிகரும் எங்களது ஜீவன் அறக்கட்டளையின் நிறுவனமான திரு நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் குறித்தும் அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்தும் உடல்நிலை குறித்தும் தவறான செய்திகள் யூடியூப்ல பரவிட்டு இருக்கு. அது உண்மை அல்ல. இது உண்மைக்கு புறமான செய்திகளை இது போன்று பரப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், அது இருக்கிற லிங்க்ஸை எல்லாத்தையுமே கேன்சல் பண்றதுக்கும், இது மாதிரி பரப்புறவங்களை கைது செய்யணும்னு நாங்கள் திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து இது போன்ற தவறான கருத்துக்களை பரப்புவது, அவங்களோட சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்க முறையை சந்தேகப்படுவது, இது போன்ற விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுக்கும். குறைந்த நபர்கள் தான் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. இது போன்ற தவறான செய்திகள் மாற்றுத்திறனாளிகளை மனசை சோர்வடைய செய்யும். அதுபோல் அவங்க பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். நாங்கள் அவங்களுடைய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களாக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். அவங்க குடும்பம் சார்பாக அவருடைய அண்ணன் திரு கிருபாகரன் அவர்கள் திருச்சியிலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க குடும்பம் சார்பாகவும் அந்த மனுவை கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு 4 சேனல்ல இருந்து இது அதிகமான பரவுறாங்க. இது நிறைய பேர் அதை உண்மையை தெரியாம ஷேர் பண்றாங்க. அது உண்மைன்னு நினைச்சு நிறைய பேர் வருத்தத்தில் ஃபோன் பண்றாங்க. இது உண்மை அல்ல. அக்ஷயாவும் தனுஷும் மன மகிழ்ச்சியாக நல்ல உடல் நடத்துடன் இருக்கிறார். இல்ல, நெப்போலியன் சார் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாங்க. இல்ல முதல்ல கம்ப்ளைண்ட் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சொல்றோம். அதுக்கு அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அவரோட தான் அவங்களை அடையாளம் வைத்து தான் நாங்கள் மற்ற குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்து முன்னேற்றணும் நாங்கள் முயற்சி பண்றோம். இது மாதிரி செய்திகள் நிச்சயமாக அவர்களை சோர்வடைய செய்யும். எங்க குடும்பத்தை பத்தி சமீபத்தில் வெளியான செய்திகள் எல்லாமே பொய்யான செய்திகள் அப்படின்னும், இதுக்கு சம்பந்தப்பட்ட சேனல்ஸ் மேல நடவடிக்கை எடுக்கப்படணும்னும், மேலும் நெப்போலியன் அவர்களோட மகன் உடல்நிலை பத்தியும் அவருக்கு அளிக்கப்படுற மருத்துவம் பத்தியும் தவறான செய்திகள் வெளியாகிறது மனவேதனையா இருக்கு அப்படின்னும், இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போலீஸ்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் மருமகள் அக்ஷயா பத்தி வெளியாகிற தகவல் எதுவுமே உண்மை இல்லைன்னு மறுத்திருக்காங்க. பலருமே நல்ல சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல இப்படி பொய்யான செய்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு வேண்டுகோளும் வச்சுட்டு வராங்க. நெப்போலியனும் வெளியான செய்திகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமா குடும்பத்தோட சந்தோஷமா ஜப்பான்ல இருக்கிற வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. தண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி வாயை மட்டும் தொடச்சிட்டு இருந்தது. அப்ப கேட்டாங்க, உங்க பேர் என்ன காவேரியா? கிளம்பணும்ல. பேருங்க அஜய். கலைஞரோட மகளும் எம்பியுமான கனிமொழி நெப்போலியனோட குடும்பத்தை ஜப்பான்ல சந்திச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்த பலரும் இதே மாதிரி எப்போதுமே சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க.